நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு குறு தேயிலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அக்டோபர் மாத நிலுவைத் தொகையை அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகள் உடனே வழங்க வேண்டும். இல்லையெனில் விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாக தேயிலை விவசாயிகள் அறிவிப்பு. மலை மாவட்டமான நீலகிரியில் முக்கிய பணப்பயிராக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மலை காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக தேயிலை விவசாயமே பிரதான தொழிலாக செயல்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் அதிகப்படியாக தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்படுவதால் பசுந்தேயிலையை தூளாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தனியாரிடம் இருந்தபோது விவசாயிகளுக்கு கிலோவிற்கு குறைந்த விலை கிடைத்தது. இதனை கருத்தில் கொண்டு தேயிலை விவசாயிகளுக்கு பெருநஷ்டம் ஏற்படா வண்ணம் இருக்க அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளை உருவாக்கியது. இதன் மூலம் 16 அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகள் நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. இந்த தேயிலை தொழிற்சாலைகளில் நாள்தோறும் சுமார் 10 லட்சம் கிலோ பசுந்தேயிலையில் இருந்து டீ தூள்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் தேயிலை வாரியம் சார்பாக தேயிலை விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம். குறிப்பாக கடந்த அக்டோபர் மாத விலை நிர்ணயமாக பசுந்தேயிலை கிலோ ஒன்றிற்கு ரூபாய் 24 வரை நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் தேயிலை விவசாயிகளுக்கு இந்த தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பலமுறை தேயிலை வாரியத்திடம் முறையிட்டும் விவசாயிகளுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை. இதனால் 50 லட்சம் கிலோ பசுந்தேயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு 2 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை வரை தேயிலை வாரியத்திற்கு பசுந்தேயிலை விவசாயிகள் காலக்கெடு விடுத்துள்ளனர். பசுந்தேயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை முதல் தாங்கள் அரசு கூட்டுறவு தொழிற்சாலைகளுக்கு பசுந்தேயிலைகளை வழங்கப் போவதில்லை என போராட்டத்தை நீலகிரி மாவட்ட சிறு குறு தேயிலை விவசாயிகள் அறிவித்துள்ளனர்.